வணக்கம் நண்பர்களே. மாடு மேய்க்கிறதுல மாடை கட்டிப்பட்டு வந்து இப்போ மாடு அவுக்க போயிட்டுருக்கேன். மழை மேகம்தான் இருக்குது, இருந்தாலும் காலையிலேயே தண்ணிக்கு விடலை. தண்ணிக்கு விடாமல் மாடை கட்டிட்டு வந்ததுனால போய் அவுத்துட்டு வந்து தண்ணிக்கு விட்டு அப்படியே வீட்டில் கட்டி போட்டுருவோம். மாடு கட்டின இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போயிட்டு வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் நண்பர்களே, நம்ம மேயட்டுன்னு சொல்லிட்டு கட்டுப்பட்டு வந்தால் பூரா படுத்து உறங்குறாங்க. அவங்கள என்ன இப்போ பாருங்கள், போய் என்ன செய்யலாம் பார்ப்போம். நல்லா வெயில் இல்லாதனால மழை மேகமும் குளிர் காற்று இருக்கனால நல்லா சுகமாக இருக்குது போலக்க. அவங்க அப்படியே தூங்குறாங்க ஒவ்வொருத்தங்களும். போய் பார்ப்போம். பக்கத்தில் வந்தாச்சு, பாருங்கள் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த கண்ணுக்குட்டி என்ன செய்கிறாங்க. இவ்வளோ புல் இருக்கு இல்லையா, மேயலாம் பையா. படுத்து உறங்குறாங்க பாருங்க, புறா பக்கி இவ்வளோ. கண்ணுக்குட்டி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். மித்த 2 பேரும் உறங்குறாங்க. அந்த உறங்குறானா ஒருத்தன், இங்கிட்ட ஒருத்தன் பாருங்க உறங்குறேன். கண்ணுக்குட்டி மட்டும்தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓய், இந்த பாருங்க எந்திரிச்சிட்டேன். சவுண்டு வர்றான் பாருங்க. என்ன தின்னுட்டியா? போமாடா. பாருங்க நண்பர்களே, புல்லை மேயாமல் இந்த அவனை எழுந்திரிச்சிட்டா பாருங்க. புல்லை மேயாமல் நல்லா படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கேன். புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு பார்க்குறேன் பாருங்க. புல்லை மேயச்சுன்னா உட்காந்து படுத்துட்ருக்கேன். நமக்கோ இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கயரை கட்டி விட்ருக்கு. இந்த 1 கிலோமீட்டர் தூரம் கயரை கட்டி விட்டதுலேயே மேயறதுக்கு எங்களுக்கு என்ன பாருங்கள். இந்த மரத்தில் கட்டி 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கயர் கூட. கயரை அவுத்துட்டு இவனை என்ன பண்ணுவான்னு பார்ப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போ. தாய்ப்பாசத்துக்கு போடுறேன் பாருங்க. அதை கூட என்னன்னு பார்க்காம ஓடிட்டான்ட்டு. இவனை பாருங்க, பின்னாடியே வர்றாரு பாருங்க. பால் குடிக்கணுமா, பால் குடிக்கிறக்கா பின்னாடியே ஓடி வரேன் பாருங்க. பாருங்கள் நண்பர்களே, நான் வரைக்கும் படுத்து வந்துருச்சுட்டு இப்போ மேயிறாங்க பாருங்க. வீட்டுக்கு போவோன்னு சொன்ன உடனே மேயிறாங்க. ஏய், வேமாத்திங்கிறத பாருங்க. புல் இவ்வளோ கிடக்குமா நண்பர்களே, ஆனால் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காங்க பூரா. அவ்வளவு டயர்டு. நைட்டு பூரா எங்கே போய் வேலை பார்த்துருக்காங்க பொழுது படுத்து உறங்குறாங்க. இப்போ பாருங்க, அவனை பாருங்க மண்டையை ஆட்டிக்கிட்டு திங்கிறான். நான் வரைக்கும் படுத்து உறங்கிக்கிட்டு எப்படி திங்கிறான் பாருங்க. இதை முதலே செஞ்சுருக்க வேண்டியதானே. நல்லா புல் இருக்கிற இடத்துலையே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கயரை போட்டு கட்டி விட்டுருக்கு. அதை சாப்பிட்றதுக்கு என்ன படுத்து உறங்குறாங்க பூரா. இப்படி உங்கள் வீட்டு மாடும் படுத்து உறங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா விவசாய குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணுக்குட்டியும் பாருங்கள் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அவனையும் பாருங்கள், அவனையும் அவுத்து விட்ருவோம். கண்ணுக்குட்டியை கூட ஒரு வாழை கட்டையால் தான் கட்டி விட்ருக்கேன். ஏய் வாடாங்க, அவ கூட மாட்டிக்கிறான், ஓடுறான் பாருங்க. ஜெய் இல்லை, அப்போ தான் அவுக்க முடியும்.
இந்த வாழைக்கட்டைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கு பாருங்கள். வாழைக்கட்டை கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் இழுத்துட்டு ஓடிடும். போ, பால் குடிக்கிறதுக்கு தான் ஓடுறேன். போ. இவ்வளவு புல் இருக்குல்ல மக்களே, இதை சாப்பிட்றதுக்கு என்ன புல்கள் பாருங்கள், எவ்வளவு புல்கள். வாழைக்கட்டை குலையமும் இவ்வளோ புல் முளைச்சிடுச்சு. வாழையை சரியாக கவனிக்காமல் விட்டாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஒருத்தன். பின்னாடி போகிறேன், விரட்டியாக வேணும். அவ்வளோ பாரு சேட்டை பார்த்தீங்களா. பிடிங்கிட்டு ஓடுறாரு. நம்மளே இழுத்து போட்டுறாங்க புல்க. அவ்வளோ தூரம் வேகமாக ஓடுறாங்க, திரு. வீட்டுக்கு கிளம்புனா சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஏன்னா வீட்டுக்கு போயாச்சுன்னா ஒரே இடத்துல கட்டி போட்டுருங்களே, அதனால் வீட்டுக்கு கிளம்புனா ஓட்டமாக ஓடுறாங்க. ஓடுறப்ப திரு கயிறையும் பிடிங்கிட்டு போடுறேன் பாரு. போ, அவன் பிள்ளை வருது போ, அது பிள்ளைய தேடுது. இந்த கண்ணுக்குட்டி பின்னாடி படி வந்துடு. ஓ, மாட்டுக்கு நீங்கள் என்னென்ன தீவனங்கள் வைப்பீங்க, அது எப்படியெல்லாம் பராமரிப்புங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேய், இதை இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்த மாடு மக்களே, நண்பர்களே. ஆனால் ஒரு நாள் தான் பாதை காமிச்சேன், அதுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கெல்லாம் இல்லை. இந்த பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுவாக போயிட்டே இருக்குது. நம்ம மக்கள் தான் பாதை மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. என்ன தான் நல்ல பாதையை காட்டினாலும் கெட்ட பாதையில் போகிறது நம்மளோட மக்களோட வேலை. ஆனால் அந்த உயிரினங்களுக்கு அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்ல பாதையில் போகக்கூடியதான் அதோட வேலைகள். ஒரு நாள் காட்டிட்டாலே போதும், அதோடய வேலைகளை அதுவே பார்த்துட்டே இருக்கும். கம்மாய் மேடு, நம்மளோட கம்மாய் அதோட மேடு. மேட்டு பகுதிக்கு கீழே நம்ம தோட்டம் இருக்குது. ஓ, பாருங்க, தன் பிள்ளை வரலையா, ஓடு தேடுது. ஓ, நண்பர்களே வணக்கம். வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இந்த கண்ணுக்குட்டி கூட தவிடு போட்டால் தான் தண்ணியை குடிக்கிறேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன். பாருங்கள், தவிடு போட்டதுக்கப்புறம் தான் தண்ணியை நல்லா மாட்டி தள்ளினேன் பாட்டுக்கு. வெறும் தண்ணி வச்சோம்னா அது கூட குடிக்கிறது கிடையாது, அது கூட டேஸ்ட்டு பார்க்குது. இருந்தாலும் என்ன செய்ய, பாவம் இல்லையா. தவிடு கொஞ்சம் போட்டு தண்ணி வைக்கவும், நல்லா நடந்து வந்ததுக்கு அதுக்கும் நல்லா தண்ணியை குடிக்க, நல்லா வயிற்றுக்கு தண்ணியை குடிச்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு அமைதியாக படுத்துட்டு அசை போட ஆரம்பிச்சிடும். இப்படி உங்கள் வீட்டு கண்ணுக்குட்டியும் இப்படி செய்யணும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
ருத்ரா விவசாய குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், அந்த குடிச்சு முடிச்சு சட்டியை தள்ளி விட்றத. வணக்கம் நண்பர்களே. குடிடா, வெய் குடிடா புறாத்தியா. இவனை பாருங்கள், நாக்கை வச்சு எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு சட்டியை ஊற்றி கொடுத்துறான். வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் காலையிலையே மாடு மேய்க்க கிளம்பியாச்சு. கண்ணுக்குட்டியும் ஒரு வாழைக்கட்டையில் கட்டி போட்டுட்டு இந்த பெரிய மாடுகள் எல்லாத்தையும் நேற்று மாதிரி 1 கிலோமீட்டர் தூரம் கயர்லையும் கட்டி அங்கங்கே மேயுது. அது பாட்டுக்கு இங்கிட்ட ஒரு மாடு, அது ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கயிறை கட்டி அது ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்ருக்கு. இவ்வளோ புல் இருந்தும் மேயாமல் வேடிக்கை தான் பார்க்கும். நம்ம வரும்போது அதை அப்புறமேல் பார்ப்போம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மாடு வச்சுருந்தீங்கன்னா, இப்படிலாம் மாடை கொண்டு போய் மேய்க்கிறது கூப்பிட்டு போவீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா விவசாய குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மாடு எத்தனை இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.